தமிழில் பேசுகிற நிறைய பேர். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் மதுரையில் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு சொல்லி 2 நாளாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ நம்ம சேனல் வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் வந்து இன்ஜினியரிங் நிறைய இடத்துல ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, மேபி 3rd இயர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்குபேஷன் சென்டர்ஸ், எல்லா காலேஜிலோட இன்குபேஷன் சென்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. இப்போது இன்றைக்கி நம்ம வந்து தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். அவங்க என்ன அவங்களோட இன்குபேஷன் சென்டர் பற்றி என்னன்னு விசாரிக்கலாம். மேம், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஓகே சார். வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறேன். நான் என் காலேஜில் வந்து 8 வருஷமாக இதை ரிசர்ச்சாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூலில் கொடுக்குற தெரப்பிஸை ஃபுல்லாக எந்த மாதிரி டெக்னாலஜியாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த டெக்னாலஜியை கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த தெரப்பி மூலமாக அவங்களுக்கு அப்படின்றத பண்ணிகிட்ருக்கோம். இதில் நாங்கள் 2 விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து லோ காஸ்ட் ஹெட்செட் மூலமாக ஒரு 1000 ரூபா 1200 இந்த தெரப்பி வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்செட்டை வச்சுட்டு இதில் வந்து நாங்கள் மொபைல் ஆப்பாக கொடுத்துருவோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஹெட்செட்டுக்குள்ளே போட்டு பார்க்குறப்ப அந்த குழந்தைங்களுக்கான 5 என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். ஏன்னா என்வரான்மெண்ட்டை பார்க்குறப்ப தான் அவங்க வந்து ரொம்ப எஸ்டேட் பண்ணுவாங்க, பிஹேவியர் மாறும். அது வந்து நார்மலாக கொண்டு வர மாதிரி தெரப்பிஸ் ஃபுல்லாக இதில் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து கேமிங் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி உலகத்தை காப்பாற்ற முடியும், அனிமல்ஸ், மனிதர்கள் இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கான நான் வயலன்ஸ் கேம்ஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை விளையாடுறப்ப அவங்களுக்கான ஒரு தீவிரவாத எண்ணங்கள்லாம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல் வேர்ல்டு வரணும் அப்படின்றதுக்காக 5 கேம் டெவலப் பண்ணியிருக்கோம். இதை டெவலப் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆட்டிசம் குழந்தைகளை பற்றி வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம்னு. இதில் வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, போக வந்து உங்கள் காலேஜ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க? ஸோ எங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, இது பேசிக்காகவே ஒரு ஆட்டிசம் பேஸ்டு தெரப்பி மாதிரி. எப்படின்னா, நார்மலாகவே ஆட்டிசம் சில்ட்ரன் வந்து ஒரு புது என்விரான்மெண்ட் போனால் அவங்களுக்கு வந்து ஃபியர்னஸ், அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவிட்டினா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 என்விரான்மெண்ட், ஐலாண்டு, சிட்டி, அந்த மாதிரி மக்கள் இருக்க என்விரான்மெண்ட்லாம் எடுத்து அதில் வந்து அந்த ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு வந்து தெரப்பி கொடுக்கும் போது அவங்க வந்து அதை வந்து யூஸ்டு ஆயிடுவாங்க. திரும்ப நீங்கள் புது என்விரான்மெண்ட் கூட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் இருக்காது. ஸோ அதை வந்து நாங்கள் டீமாக வச்சு இந்த தெரப்பி பேஸ்டு இது பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆக்லஸ் குவெஸ்ட் 2ல் பண்ணோம், அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பண்ணோம். பட் அது வந்து எப்படின்னா, அந்த தெரப்பிஸ்ட்டுக்குமே வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து லோ காஸ்ட் டிவைஸ் தான், ஒன்லி 1000 rupees தான் வரும். ஸோ இது வந்து இதுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து அந்த ஆப்பை மட்டும் அவங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சாலே அவங்க வந்து தெரப்பி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் காலேஜ் எவ்வளோ தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து IITMலேயும் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ எம்பவர் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அனிமல் அசிஸ்டட் தெரப்பி அப்படின்ற ப்ராஜெக்டையும் காமிச்சோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, பேசிக்காகவே ரியல் வேர்ல்டில் வந்து அவங்க வந்து ரியல் அனிமல்ஸை வச்சு அவங்க வந்து தெரப்பி கொடுத்துட்ருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். பட் இங்கே வந்து நம்ம எப்படி வந்து அந்த ரியல் வேர்ல்டில் அவங்க கொடுக்குற அந்த அனிமல் அசிஸ்டட் தெரப்பி எப்படி வந்து வர்ச்சுவலாக கொண்டு வரலாம். ஏன்னா ரியல் வேர்ல்டில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா சில அனிமல்ஸ் வந்து அக்ரெசிவாக இருக்கும், இல்லைனா சில சில்ட்ரன்ஸ் வந்து அலர்ஜிக்காக இருப்பாங்க அந்த அனிமல்ஸ்க்கு. ஸோ அப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இந்த மாதிரி நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கனால ஸோ எப்படி வந்து அதை வந்து வர்ச்சுவலாக கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து நம்ம வர்ச்சுவலாக நாங்கள் கொண்டு வந்தோம். அதாவது ஆக்லஸ் குவெஸ்ட் 2ல் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சில்ட்ரன்ஸ் வந்து டேக் கேர் அந்த சில்ட்ரன்ஸையும் வந்து அந்த அனிமல்ஸ் வந்து டேக் கேர் பண்ணுற மாதிரி, எப்படின்னா ஃபீட் பண்ணுற மாதிரி, அந்த கேஜஸ்னால் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து என்ன வந்து நம்மளால் மற்றவங்களை வந்து கேர் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளையும் கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கெப்பாசிட்டி வந்து அவங்க உணர்வாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த அனிமல் ஓகே மேம், நீங்கள் கேமிங் வந்து நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் இந்த ஒரு 4-5 கேமிங் இல்லாமல் வந்து இப்போ உங்களுடைய டெவலப்மெண்ட்டில் வந்து கேமிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாமா? ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா ஆட்டிசம் இவங்களுக்கு வந்து எல்லா கேமிங் பிடிக்காது. ஒரு சிலவங்க கார் இருக்கலாம், ஒரு சிலவங்க அனிமல்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வெரைட்டிஸ் ஆஃப் கேமிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணுவீங்களா எப்படி? அது அப்டேட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது சார். ஜஸ்ட் வந்து நம்ம என்னென்ன அந்த அசட்ஸ் தான், அந்த அசட்ஸ் வந்து நம்ம மாடல் வந்து க்ரியேட் பண்ணி பிளெண்டரில் அதை வந்து நம்ம யூனிட்டியில் வந்து இது பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாலே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓவர் ஆயிடும். பட் நாங்கள் வந்து அனிமல் அசிஸ்டட் தெரப்பியை வந்து நாங்கள் இதுவும் ரியல் டைம் அசஸ்மெண்ட்டுமே பண்ணியிருக்கோம். நல்ல ரிசல்ட் தான் கிடைக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரி ஸ்கூலில், ஆட்டிசம் ஸ்கூலில் ஒரு 8 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 3 நாள் நாங்கள் தொடர்ந்து தெரப்பி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் அவங்க தயங்கினாங்க போடுறதுக்கு, ஹெட்செட் ஆப்வியஸாக போடுறதுக்கே அவங்க தயங்கினாங்க. 2வது நாள் அவங்களே வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களே போட்டு பார்த்து அவங்களே வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அதெல்லாம் வந்து டெவலப் ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ்.
இப்போ வந்து ஒரு இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தவங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும், இல்லை உடனே அவைலபிளாக இதை வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம் சார். இப்போ வந்து இப்போதைக்கு நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் மட்டும் அப்லோட் பண்ணிட்டா வாங்கிக்கலாம். இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஸ்டாலில் பார்க்குறவங்க வந்து இந்த இது பிடிச்சிருக்கு, எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து காலேஜில் வந்து இந்த கிட்டு வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம் சார். டாக்டர் தமிழ்ச்செல்வி மேம் வந்து காண்டாக்ட் பண்ணால் வாங்கிக்கலாம். குட் மார்னிங். ஐ எம் டாக்டர் சி முருகன். நான் வந்து மெக்கானிக்கல், அதாவது பாண்டியன் சரஸ்வதி யாதவ் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் காலேஜில் வந்து இன்குபேஷன் சென்டர் வந்து இருக்குது. இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து MSME அப்ரூவ்டில் நடந்துகிட்ருக்கு. இன்குபேஷன் சென்டரில் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து தன்னுடைய இன்னோவேட்டிவான ஐடியாஸை வந்து சொன்னாங்கன்னா அந்த ஐடியாஸ் வந்து அதை ப்ராஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து கைட் பண்ணுறாங்க. அதுபோக அந்த ஐடியா வந்து இன்னோவேட்டிவான ஐடியாவாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபர்தராக டெவலப் பண்ணி ப்ராடக்டாக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் கைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது போக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வந்து வீக்லி வைஸாக வந்து அந்த இன்குபேஷன் சென்டரில் வந்து அசம்பிள் பண்ணி அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மீட்டிங்காக வந்து பிளாட்ஃபார்மாக வந்து C5 வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இது போக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்டை வச்சு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாகவே ஆயிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய ப்ராஜெக்டை வந்து ஹேக்கத்தான், இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான், அது போக வந்து இந்த தமிழ்நாடு இது நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போய் நிறைய பண்ணுறாங்க. சோலார் பவர்டு ட்ராலி, சோலார் காரு, மினி பைக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ கூட வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ட்ரை சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதுபோக 3D பிரிண்டிங் மிஷின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இன்னோவேட்டிவான ஐடியாஸை வந்து ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதுபோக சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேவர் பிளாக் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் காம்போசிட் ஃபேவர் பிளாக் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ இந்த 3D பிரிண்டிங் பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னோவேட்டிவான ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தாச்சுன்னா அதை வந்து டிராயிங்காக வந்து டிசைன் பண்ண டிராயிங்கை வந்து சேம் டிசைன்லேயே அப்படியே ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இந்த 3D பிரிண்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது போக ஃபர்தராக வெளியிலையும் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய நிறைய ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் ஆல்சோ ஸ்டாஃப்ஸ் வந்து கைட் பண்ணி சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ.